ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெஸ்ட் எழுதணும். அதாவது மேக்ஸ் டெஸ்ட் எழுதுனீங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து நமக்கு வந்து ஆன்சர் சீட் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே சென்ட் பண்ணிடுவோம். மகிழ்ச்சி. 4 பேருக்குமே நல்லபடியாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் ஏன் வந்து நமக்கு வந்து மார்க் குறையுது, எப்படி நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பேப்பரில் நாம் லைவ் டெமோ என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இவங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38 மார்க் தான் என்னன்னு சொல்லி பார்த்தா எடுத்திருக்காங்க 70க்கு. சரியா, இதில் ஒன் வேர்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸில் மட்டுமே 2 ஒன் வேர்டு மட்டும் தான் தப்பு. சரியா, ஒன் வேர்டில் மட்டும் 13 மார்க் இவங்க வந்து எடுத்துட்டாங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில 2 மார்க்கு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. சில 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 2 மார்க்கு ஒரே ஒரு மார்க் எடுத்திருக்காங்க. சரியா, 3 மார்க்லேயும் மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி 5 மார்க்கில் மேக்ஸிமம் ஆஃப் மார்க் வந்து 5 மார்க்கில் சுத்தமாக போயிடுச்சு. அதாவது எந்த ஒரு 5 மார்க்குமே ஃபுல் 5 மார்க் அவங்க வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாங்கவே இல்லை. சரியா, கொஸ்டின் நம்பர் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒன் வேர்ட்ஸில் நல்ல மார்க் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். சரியா, ஏன்னா ஒன் வேர்ட்லேயே 13 மார்க் வந்தனால அவர் வந்து ஏதோ டோட்டல் வந்து ஒரு 38 மார்க்காக என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிட்டார். இவர் ஒன் வேர்ட்லேயே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அதாவது எந்தவித அடித்தல் திருத்தல் இல்லாமல் நம்ம எழுதணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரே பேஜ்லேயே 15 ஒன் வேர்டே நீங்கள் எழுதலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் ஒர்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழே இந்த 12வது கொஸ்டின் எழுதியிருக்காருல, இதுக்கு கீழே ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் பேப்பர் எழுதும்போது அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. சரியா, அதே மாதிரி இந்த 2 ஒன் வேர்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2 ஒன் வேர்டே மிகப்பெரிய மார்க். இப்போ இவர் 38 மார்க் வந்து எடுத்திருக்காரு. அந்த 2 ஒன் வேர்டு கரெக்டாக இருந்தால் 40 மார்க் ஆயிருக்கும். சரியா, 40 + 30 70 மார்க் வந்திருப்பார் 100க்கு. அப்போ அந்த 2 ஒன் வேர்டோட மார்க்கும் நமக்கு ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டிஸ்சார்ஜ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, கொரோனா டிஸ்சார்ஜ் வந்து சூப்பராக எழுதியிருக்கிறாரு. சரியா, அதுக்கு வந்து 2 மார்க் அப்படியே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல் எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சில வேர்ட்ஸை அவர் என்ன பண்ணியிருக்காரு விட்டுட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு என்னச்சு பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எழுதாமல் அதே மாதிரி அவர் வந்து எழுதியிருக்க சென்டென்ஸ் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பிங் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காரு. அந்த பாயிண்ட்லேயே அவர் என்ன சொல்லி பார்த்தா மிஸ்டேக் விட்டுருக்காரு. அதுதான் இங்கே தப்பு. சரியா, அதனால தான் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட் அவுட் போட்டு நம்ம காட்டும் போது அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். அதை நம்ம தவறுதலாக எழுதணும் அப்படின்னா இப்படி தான் மார்க் நம்ம வந்து விட்டுருவோம். சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து எந்த கொஸ்டின்ஸ் எழுதினாலும் இந்த மாதிரி தெளிவில்லாமல் இப்போ பாருங்களேன், ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காரு நீங்களே பாருங்கள். சரியா, அது நல்லா தான் எழுதியிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக அவர் எலாபரேட் பண்ணி எழுதியிருந்தால் இன்னும் தெளிவாக இருக்கும். ஏன்னா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் இருக்கும்போது இப்போ ஒன் வேர்டு திருத்தும் போது 13 ஒன் வேர்டு ரைட்டுப்பா ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஸ்டாஃபுக்கு என்ன ஆயிருக்குன்னா மனசுக்குள்ளே ஓகே ஒரு நல்லா படிப்பார் போல் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து அப்போ தான் தோணியிருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி மிஸ்டேக் விடும்போது நமக்கு என்ன ஆகும், இப்போ டோப்பிங் கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக எழுதலை. அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம விடும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அதாவது புரிதல் இல்லாமல் போயிடும். சரியா, இவர் வந்து நல்லா படிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சந்தேகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதை தெளிவாக பாருங்கள். டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்காரு. ரஃப் டயக்ராமுக்கே போதுமானது. ரஃப் டயக்ராமுக்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்குது. சரியா, அதனால் டயக்ராம் கேட்டாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் தயவுசெய்து விட்டுறாதீங்க. ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காரு. இதில் வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிஸ்டேக்காக எழுதியிருக்காரு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 27வது கொஸ்டினுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், ரஃப் ஒர்க்கை சும்மா எழுதி பார்த்தது எந்த பக்கம் மார்ஜினுக்கு இந்த பக்கம் எழுதி பார்த்துருக்காரு. பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப தவறுதலானது. அந்த பக்கம் நம்ம எழுதவே கூடாது. அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. அதே மாதிரி நிறையா மிஸ்டேக் விட்டதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
தெளிவாக தெரியுது. அதாவது இதெல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டியிருக்காரு அவரே. நான் இதில் தப்பு விட்ருக்கேன்ப்பா, எனக்கு தப்பு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரே என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் எல்இடிக்கு வந்து சாரி எல்சிடி வந்து பார்த்தீங்கன்னா தவறு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே அதுக்கு ஒரு பாயிண்ட்டை போட்டு என்னாச்சு பார்த்து எழுதி வச்சுருக்காரு. இந்த மாதிரி தவறுதலாக வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படியே தவறுதலாக எழுதியிருக்காரு. அதனால தான் 0 மார்க் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே தப்பு. சரியா, அதிலே முடிவு பண்ணியிருப்பாங்க. போக போக அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படியே பாருங்கள், ஒரு இடத்துல மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாருங்களேன், இப்போ இதில் வந்து 0 மார்க் வந்திருக்காரா, இதில் 0 மார்க் இவர் எடுத்தனால தான் அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, 34 பி கொஸ்டின் வெறும் 1.5 மார்க் ஏன் போட்டிருக்காங்க. 2 மார்க் போகிற இடத்துல கூட 1.5 மார்க் ஏன் போடுறாங்க அப்படின்னா போன கொஸ்டினோட பாதிப்பு தான் இங்கேயும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரும். அதனால தான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ இவர் தவறதான் வாங்கிட்டே வந்துட்டாரா, அடுத்து வரதெல்லாம் பாருங்களேன் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க. பாருங்கள், அந்த ரஃப் டயக்ராமுக்குரிய 1/2 மார்க் போட்டு தான் போட்டிருக்காங்க. மற்ற எங்கேயுமே மார்க்கே போட்டுக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடிய காரணம், தவறு பண்ணக்கூடிய காரணம் வந்து இதுதான். ஒரு கொஸ்டின் தவறாயிடுச்சுன்னா வரிசையாக தவறுதலான கொஸ்டினாக வந்துச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி மார்க் நமக்கு கிடைக்கும்? அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை முன்னாடி எழுதுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இந்த கொஸ்டினை இவர் என்ன பண்ணிருக்கணும், முன்னாடியே எழுதிருக்கணும். முன்னாடியே எழுதியிருந்தால் அடுத்தடுத்து வர கொஸ்டினுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குரிய மார்க் அங்கேயும் கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால தான் எல்லா ஸ்டாஃபுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெரிஞ்சதை முன்னாடி எழுதுங்கப்பான்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா, இதுலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா பேப்பருமே உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் லைவ் டெமோ. அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.